இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியல் நிஜமாவே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக திடீர்னு ரோஹிணி காணாமல் போனதும் ரோஹிணியை தேடி போகிறதும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரோஹிணி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா ஒன்று அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால பக்கத்தில் பீச்சுக்கு போய் உட்காந்து இந்த கடல் அலைகளை பார்த்தா எனக்கு மனசு சரியாயிடுங்க, இல்லைனா டி நகரில் நடந்து போய் மக்களை பார்த்தா சரியாயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பணத்தை வேற எடுத்துட்டு 3000 ரூபா பணத்தை வேற எடுத்துட்டு நேராக எங்கே கிளம்பியிருக்காங்க அப்படின்னா குமாரபாளையத்துக்கு போயிருக்காங்க. குமாரபாளையம் அவங்களுடைய சொந்த வீடு, சொந்த ஊர். அங்கே தான் அவங்க அம்மாவும் அவங்களுடைய மகனான கிறிஷும் இருக்காங்க. அந்த கிறிஷுக்கே தெரியாது இவங்க தான் நம்ம அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சமயத்தை அவங்க கிளம்பி அங்கே போயிருக்காங்கன்னா என்ன முடிவோடு அங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு வேளை திடீர்னு உண்மைகள்லாம் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா வீட்டுக்கு எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு ஷாக் இருந்துகிட்டே இருக்குது. இதில் நேராக கிளம்பி இந்த ஃபேமிலியோட கிளம்பி இந்த முத்து, மீனா, மனோஜ் எல்லாம் ட்ரிப் மாதிரி கிளம்பி அங்கே போக அதுக்குள்ளார இந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி நான் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா பொறுத்த வரைக்கும் போகிறோம், இவனே மோசமானதான் இருக்கான், இவன் ரொம்ப நல்லவன் இன்னசென்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவன் இன்னசென்ட்லாம் இல்லை, திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டே கதை விட்டுட்டு மீட்டிங் இருக்குமா அப்படி இப்படின்னு சீனெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் வேறு. மனோஜ் ஒரு நாள் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப நல்லா நான் பண்ணுறேங்கிறனா எனக்கு ஹைக் தரேன் இருக்காங்க, இதில் வேறு இன்சென்டிவை கூட்டி தரேன் இருக்காங்க, அடுத்த மாதம் சம்பளத்தை டபுள் ஆக்கி தரேன்னாங்க அப்படின்னு எல்லா பொய்யும் சொல்லியிருக்காரு. அப்போ இத்தனை பொய்யை டெய்லி ஒருத்தனால சொல்ல முடியும்னா இவன் நல்லவனே இல்லை, இவன்ட்ட நான் என் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி கிறிஷை கொடுங்க என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போக இவங்க கிளம்பி இங்கே வீடெல்லாம் தேடிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து விஜயா கால் பண்ணி வந்துட்டா ரோஹிணி, ஆனால் அவர் ரோஹிணியா இல்லையா கல்யாணியா ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு நிற்கிறாங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் அதாவது பொங்கல் முடிஞ்ச வாரத்தில் நமக்கு அப்படியே ஹைப் ஏறி போய் டிஆர்பி உச்சத்துக்கு போகிற மாதிரி விஷயம் நடந்துடும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ரோஹிணி மாட்டுவாங்களா, ரோஹிணியை பற்றி உண்மையை ரோஹிணியே சொல்லுவாங்களா அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விக்குறி. உங்களுக்கு என்ன தோணுது, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் கதைன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ரோஹிணி அவங்களா சிக்குனாதான் நல்லாயிருக்கும், அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியல் நிஜமாவே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக